வணக்கம். எம்ஜிஆருக்கு வந்த பெண்கள் கூட்டத்தைப் போன்று தற்போது விஜய் அவர்களுக்கு இளைஞர்களின் கூட்டத்தைக் கண்டு ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு இன்றைக்கு முதுபெரும் அரசியல்வாதி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு குடுத்திருக்காருங்க. அவரு சாதாரண ஒரு ஆள் இல்லங்க. எம்ஜிஆர் அவர்களின் நம்பிக்கைக்குரிய அமைச்சராக பதவி வகித்தவர். செங்கோட்டையன் அவர்களைத் தொடர்ந்து இன்றைக்கு மிக முக்கிய தலைவராக அரசியல் தந்திர நிபுணர் என்று அழைக்கப்படும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 88 வயதில் அரசியல் தேர்தல் சாராத கட்சியை துவங்கி, அதுக்கு விஜய்க்கு ஆதரவு குடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. டிஎம்கே துவங்கியபோது 1967ல் அறிஞர் அண்ணா தலைமையில் வெற்றி பெற்றவர். எம்ஜிஆர் அமைச்சரவையில் மின்சாரம், தொழில், கல்வி, போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை ஜெயலலிதாவுடன் இணைத்து அவரை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைத்த அரசியல் நிபுணர். தற்போது விஜய் அவர்களின் எழுச்சியைக் கண்டு அவருக்கு ஆதரவு தரும் விதமாக முதிய வயதிலும் ஓர் அமைப்பை துவங்கி சாதி மத பாகுபாடின்றி அரசியலில் அனைவரையும் அரவணைக்கும் விஜய் அவர்களின் வருகையை ஆதரிக்கிறேன் அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகும் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.